2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் 14ஆம் வசனத்தின் வாசிக்க கேட்போம். இந்த வேத பகுதியில் வாசிக்கின்ற பொழுது, என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் கொல்லாத வழிகளை விட்டு திரும்பினான், பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று இந்த வேத பகுதியில் இருக்கிறது. உண்மையாக என்ன நடந்தாலும் ஆண்டவருடைய முகத்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் பாதுகாப்பாராக. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று உரிமையோடு சொல்லுகிறார். தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பினான், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னிப்பேன் என்று சொல்லுகிறார். அதனால் எந்த சூழ்நிலையிலேயும் ஜெபத்தை விட்டுவிடாதபடிக்கு, ஏன் எதற்கு இப்படி நடக்கிறது என்று நாம் ஆண்டவரை கேள்வி கேட்காதபடிக்கு, என்ன வந்தாலும் நாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா! கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்தி கெட்டாதவை 4 உண்டு. அவையாவன ஆகாயத்தில் கழுகின் வழியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலின் வழியும், ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே. இந்த வேத பகுதியில் நாம் படிக்கின்ற பொழுது, பொதுவாக நீதிமொழிகள் என்றாலே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சாலமோன் எழுதினது என்று சொல்லி. ஆனால் முதல் வசனத்தில் படிக்கின்ற பொழுது ஆக்கூர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். நான் சில ரெஃபரன்ஸ் பைபிள்லாம் எடுத்து பார்த்தேன். ஒரு பைபிள்ல பார்த்தா அவர் யாருன்னே தெரியாதுன்னு போட்டிருந்தது. பத்சேபாவுக்கு ஒரு குழந்தை பிறந்த பொழுது தாவீது அவனுக்கு சாலமோன் என்று பெயர் வைத்தான். ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி அந்த சாலமோனுக்கு எதிரியா என்ற ஒரு பெயரை வைத்தான். ஆனால் இங்கே இந்த ஆக்கூர் என்று யார் என்றால், சாலமோனுக்கு பல பெயர்கள் இருந்திருக்கிறது. அதிலே ஒரு பெயர் தான் ஆக்கூர். இதுவும் சாலமோன் எழுதின ஒரு நீதிமொழிகள் தான். அவர் சிறு வயதிலே ராஜபாரத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது ஆண்டவரிடத்தில் ஜெபித்து ஞானத்தை கேட்டார். தேவன் அவருக்கு அந்த திரளான ஜனத்தை ஆளுவதற்கு ஞானத்தை கொடுத்தார். ஆனால் ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார், இதற்கு உனக்கு முன்னும் ஒருவனும் உனக்கு பின்னாக ஒருவனும் உன்னை போல ஞானவானாய் இருக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்படிப்பட்ட சாலமோனுக்கு ஒரு 3 காரியங்கள் ஆச்சரியமாய் இருந்ததாம். என்ன ஆச்சரியம் என்றால், ஆகாயத்திலே பறந்து கொண்டிருக்கிற கழுகினுடைய வழி அவருக்கு ஆச்சரியமாய் இருந்ததாம். கண்மலையின் மேல் போகிற பாம்பினுடைய வழி அவருக்கு ஆச்சரியமாய் இருந்ததாம். நடுக்கடலில் இருக்கிற கப்பலின் வழி அவருக்கு ஆச்சரியமாய் இருந்ததாம். ஆதியிலே தேவன் ஆகாய விரிவை உண்டாக்கினார்.
என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். அதற்கு வானம் என்று பெயர் வைத்தார். பூமியிலே தண்ணீர் எல்லாம் ஓரிடத்தில் சேரும்படியாக செய்து அதற்கு சமுத்திரம் என்று பெயர் வைத்தார். வெட்டாந்தரையை மனிதன் வாழும்படியாக கொடுத்தார். இந்த மூன்று தான் ஒரு மனிதனுடைய நிலையிலே அவன் பார்க்க. ஒன்று பார்த்தால் இந்த பூமியிலே பார்க்கலாம், இல்லாவிட்டால் மேலே பார்த்தால் வானத்தை பார்க்கலாம், கொஞ்சம் தள்ளி போனால் கடலை பார்க்கலாம், அவ்வளவுதான். அந்த மூன்றிலிருந்து மூன்று உதாரணங்களை அவர் எடுத்துக் கொள்கிறார். ஒன்று, ஆகாயத்தில் பறக்கிற கழுகினுடைய வழி, மலையின் மேல் போய் கொண்டிருக்கிற பாம்பினுடைய வழி, கடலிலே போய் கொண்டிருக்கிற கப்பலின் வழி. இந்த மூன்றையும் அவர் எடுத்துக் கொள்கிறார். இன்றைய நாட்களிலே நமக்கெல்லாம் ஜிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வசதி இருக்கிறது. உலகத்துல எந்த ஒரு அட்ரஸ் நம்ம மொபைல்ல போட்டு ஆன் பண்ணிட்டோம்னா அது நம்மளை கூட்டு போவோம். நேரா அப்படி போ, ரைட் திரும்ப, லெப்ட் திரும்ப, கரெக்டா அந்த வீட்டுக்கே கொண்டு போய் விட்டுடும். கார்ல உட்காந்து பார்க்கலாம். நீங்க கார் புக், ஓலா கார்லாம் புக் பண்ணீங்கன்னா அது நீங்க சொல்லவே தேவை, கரெக்டா கொண்டு வந்து அவங்க வீட்டுக்கிட்ட கொண்டு நிறுத்திடுவோம். ஆனால் அந்த நாட்களில் இது இல்லை. அதனால் அவர் வழியை குறித்து அவர் ஆச்சரியப்படவில்லை. ஏனென்றால் அவ்வளவு பெரிய ஞானி. அவருக்கு என்ன ஆச்சரியம் என்றால், அடையாளம் என்று ஒன்று இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், பாதையின் மேல் ஒரு கிராம பகுதிகளில் நீங்கள் போவீர்களே, ஆனால் திடீரென்று அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு 4-5 பேர் கூடி நின்று கையை காட்டி பேசிக் கொண்டிருப்பார்கள். என்ன என்று கிட்ட போய் பார்த்தால் அவர்கள் கீழே காட்டுவார்கள், ஒரு பாம்பு போயிருக்கும். அப்ப குழந்தைங்களாம் இந்த பக்கத்துல விடக்கூடாது, இந்த சைடு அடிக்கடி வந்துட்டு போகுது பாம்பு. அது போன அச்சு தெரியும் மண்ணுல. ஆனா பாறை மேல பாம்பு போனா தெரியுமா? சுவடு தெரியாது, அடையாளம் தெரியாது. அந்த கண்மலையின் மேல் போன அந்த பாம்பினுடைய வழி யாருக்கும் தெரியாது. அது போகும்போது வேண்டுமானாலும் பார்க்கலாம். அது போன பிறகு இந்த பாதையில தான், இந்த பாறையின் மேல் தான் அந்த பாம்பு போயிருக்கிறது என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அதே போல ஆகாயத்திலே எந்த இடத்திலே இந்த கழுகு பறந்து போனது என்று சொல்லி யாராலும் சொல்ல முடியாது. அந்த வழியையும் சொல்ல முடியாது. நடுக்கடலிலே கப்பல், இங்க இப்போது நாம் ஒரு 100 பேர் இருக்கிறோம். இந்த 100 பேரும் நாம இன்றைக்கு ராத்திரி இங்க படுக்கிறோம்னா இந்த இடம் பத்தாது. எல்லாருக்கும் ஒரு ரூம் கொடுத்து படுக்க வைக்கிறோம்னா பத்தாது. ஆனா இப்பெல்லாம் கப்பல் உருவாக்கி இருக்கிறாங்க. 3000 பேர் ஒரே கப்பல்ல ரூம்ல எல்லாருக்கும் தனித்தனி ரூம் கொடுத்து படுக்கிற மாதிரி பெரிய கப்பலை உருவாக்கி இருக்காங்க. அதுல பெரிய விளையாட்டு கிரவுண்ட் இருக்குது, சினிமா தியேட்டர் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பெரிய கிளப் இருக்கு, எல்லா வசதிகளோடு கூட பெரிய கப்பல் தான். இந்த கப்பல்கள் தண்ணீர போகும் பொழுது அந்த தண்ணீரை அது அப்படி பார்ப்பதற்கு தண்ணீர் அப்படியே கிழிச்சு 2ஆ கிழிச்சுக்கிட்டு போற மாதிரி தெரியும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படியே தண்ணீர் ததும்பி அப்படியே நுர தண்ணிக்கிட்டு ஒயிட் கலர்ல மாறிடும். அது போய் ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் மறுபடியும் அந்த தண்ணி சேர்ந்துருச்சுன்னா கொஞ்ச நேரம் யாராவது வந்து இந்த பக்கத்துல கப்பல் போனா யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு அடையாளமே இருக்காது. கண்மலையின் மேல் போகிற பாம்பினுடைய வழிக்கும் அடையாளம் இருக்காது. ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கிற கழுகினுடைய அது பறந்து போன இடத்திற்கும் அடையாளம் தெரியாது. நடுக்கடலிலே போய் கொண்டிருக்கிற கப்பலுக்கும் அடையாளம் தெரியாது. இது இவருக்கு ஆச்சரியமான ஒரு காரியமாக இங்கே சொல்லுகிறார். ஆனால் 4வது ஒன்றை சொல்லுகிறார். என் புத்தி கட்டாத ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னவென்றால், ஒரு கன்னிகையினுடைய வழியை நாடிய மனுஷன் என்று சொல்லுகிறார். ஆதியிலே தேவன் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு மனிதனையும் படைத்தார். அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் பார்க்கின்ற பொழுது எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கிறது. ஆதாம் மட்டும் தனியாக சுத்தி கொண்டிருக்கிறான். ஆதலால் இவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு அயர்ந்த வித்திரை உருவாக்கி அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து மனுஷியாக சிருஷ்டித்தார். அதன் பிறகு அவர்கள் அந்த தோட்டத்தை விட்டு விரட்டுகிற வரைக்கும் வேதத்தில் படித்தால் அவளுக்கு பெயரே வைக்கப்படவில்லை. ஸ்திரீ ஸ்திரீ ஸ்திரீன்னு தான் வரும்.
எப்பொழுது அவர்கள் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்களோ அப்பொழுதுதான் ஆதாம் அவளுக்கு ஏவாள் என்று பெயர் வைக்கிறான். அவள் அவனுடைய மாம்சமாய் இருக்கிறார். ஆதலால் எல்லா மிருகங்களுக்கும் பெயரை வைத்து பறவைகளுக்கும் பெயரை வைத்து அனுப்பினவன் அவளை அனுப்பவில்லை, கூடவே வைத்துக் கொண்டான். ஏனென்றால் ஆண்டவர் ஒரு மனிதனுக்காக ஒரு பெண்ணை உருவாக்கி இருக்கிறார். இது இயற்கையான ஒன்று. அந்த காலம் நிறைவேறின பொழுது ஒருவேளை அப்படி யாராயிலும் திருமணம் ஆகாமல் இருந்தா கூட பாப்பேன், ஏன் இவ்வளவு நேரம் உன் பையன் அப்படி வச்சிருக்கீங்க, என் பொண்ணு அப்படி வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அதை சொல்லுகிறாரா என்றால் ஒரு கன்னிகை, அந்த சாதாரணமாக கன்னிகை நாளில் ஒரு மனுஷன் என்று. ஏனென்றால் இவருக்கு எத்தனை மனைவிகள் தெரியுமா? 700 மனைவிகள், 300 மருமன். அவன் ஒன்ன வச்சுக்கிட்டு சிரிக்கிறான் இந்த பக்கத்துல இருக்கவங்க. அவன் அப்ப யோசித்து பாருங்க, ஒரு வருஷத்துக்கே 365 நாட்கள் தான். 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரு மனைவியை சந்திப்பான். அதுல கூட நடுவுல எங்கேயாச்சும் வெளிநாடு டூரு, யுத்தத்துக்கு எங்கேயா போயிட்டானா 4 வருஷம் கூட ஆகும். அப்படிதான் தன் மனைவியை சந்தித்து இருப்பான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு வெறி என்னவென்றால், பார்க்கிற பெண்கள் எல்லாம் ஆசை வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தினைக்கும் அவங்க அடிமைகளாய் இருந்து வந்த அந்த எகிப்து ராஜா பார்வோனுடைய பெண்ணின் மீது கூட ஆசை வைத்தான் என்று சொல்லி வேதத்துல படிக்கிறோம். எந்தெந்த தேசத்திலிருந்து பார்க்கிற தேசத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டான். வாசிக்கலாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிப்போம். அநேக ஸ்திரீகளின் மீது ஆசை வைத்தான். வாசிப்போம். பார்க்கிற பெண்கள் மீதெல்லாம் ஆசை வைத்தான் சாலமோன். அவன் எழுதின வேத புத்தகத்தை உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருந்து நாம் இன்றைக்கு சபைக்குள்ளே படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவன் நரகத்தில் இருக்கிறான். அவனுடைய சம்பவத்தை பிறகு சொல்லுகிறேன். அப்படி அவன் சொல்லுகின்ற பொழுது அவன் புத்திக்கு எட்டாதது என்னவென்றால் ஒரு கன்னிகை நாடிய மனுஷனுடைய வழி என்று சொல்லுகிறான். ஆனால் நன்றாய் ஆராய்ந்து பார்த்தால் அவன் தன்னையும் சொல்லவில்லை, வேறு எந்த மனிதனையும் சொல்லவில்லை, தன்னையும் சொல்லவில்லை. பிறகு யாரை சொல்லினான் என்றால், அந்த மனுஷன் யார், கன்னிகையின் வழியை மனுஷன் யார் என்றால் இயேசு கிறிஸ்து தான் அந்த கன்னிகையின் வழியை நாடிய மனுஷன் என்று அப்பொழுதே சொல்லி இருக்கிறான். இவன் சாலமோன் காலத்துல ஆண்டவர் பார்த்து சொன்னார், நீ எல்லா பெண்களோடும் சேர்ந்து கொண்டு அவங்க தேவர்கள் எல்லாம் வணங்க ஆரம்பிச்சதுனால உன் ராஜ்யத்தை பிடுங்கி உன் வேலைக்காரன் கையில கொடுக்க போற. யார் கையில? உன் வேலைக்காரன் தான் இந்த நாட்டையே ஆள போறான். ஆனா தாவீது நிமித்தமாக நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை நான் செய்ய மாட்டேன். ஏன்னா நான் தாவீதுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அத செய்ய மாட்டேன். உன் காலத்து பிறகு உன் மகன் காலத்திலே உன் ராஜ்யம் பிடுங்கப்படும் என்று சொன்னார். அதை போல பிடுங்கப்பட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க ரொம்ப வேதனைப்பட்டார்கள். பல தேசத்து மக்கள் வந்து அவர்களை பிடித்து கொண்டு போனார்கள். கீழே வாசிப்போமானால் அந்த தேசத்துல 100 பேர்ல 10 பேர் தான் மீந்து இருந்தார்கள். 10 பேர்ல ஒருத்தன் தான் மீந்து இருந்தான். அந்த ஒருத்தன் கூட உத்தமனா இல்லை. ஆண்டவருக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்தார். அப்புறம் தான் ஆண்டவர் பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் உருவாக்கி எவ்வளவோ எச்சரிப்பை கொடுத்து பார்த்தார். ஆனால் அவர்கள் யாரும் அந்த எச்சரிப்பை உதாசீனப்படுத்தி விட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான்
இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று திட்டம் இருந்தது. ஆனால் இந்த சாலமோன் காலத்திலே இவருக்கு அதை குறித்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கன்னிகையின் வழியை நாடிய மனுஷன் யார் என்று, இயேசு கிறிஸ்து தான் என்று இவருக்கு எப்படி தெரிந்தது என்றால், அதுதான் தேவன் கொடுத்த ஞானம். அவன் ஆரம்பத்தில் கேட்டான் அல்லவா, எனக்கு ஞானத்தை தாருங்கள் என்று சொல்லி. அந்த ஞானம் அவனுக்கு கிடைத்திருந்தது. அந்த மனுஷன், கன்னிகையின் வழியை நாடிய மனுஷன் இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி அவனுக்கு தெரிந்திருந்தது. அதே 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீரை தன் வஸ்திரங்களிலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? குமாரனாகிய யார்? அந்த குமாரன் யார்? அந்த தேவகுமாரன் இயேசு. இது அப்பொழுதே சொல்லிவிட்டார். அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? அதே அதிகாரத்தில் அவர் சொல்லிட்டு கீழே வரும்போது தான், என் புத்தி கெட்டாது. எப்படி ஒரு கன்னிகையை தேடி ஒரு மனிதர் வரப்போகிறார் என்று சொல்லும் பொழுது, அதை இன்றைக்கு இருக்கிற மனிதர்கள் எல்லாம், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுகிறார்கள். பலர் பிற மதத்தவர்கள் அடுத்த மதங்களை குறித்து தவறாக பேசுகிறார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய ஞானி, அதான் சொல்லுவாங்க, நிறைக்குடன் ததும்பாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய ஞானி அவன் சொல்லிட்டான், ஆண்டவர் வந்ததை அது என் புத்திக்கு எட்டலன்னு சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? என் அறிவுக்கு எட்டல. வாய் தவறி அவன் எதையும் சொல்லல. அது முடியுமா முடியாதா அப்படிலாம் பேசல. அது என் புத்தி கட்டாத 4வது காரியம் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், ஒரு மனுஷன் கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த கன்னிகை யார்? இயேசு கிறிஸ்து தேடி வந்த அந்த கன்னிகை யார் என்று சொல்லி நாம் பார்ப்போமே. ஆனால் வேதத்தில் 3 பேரை சொல்லப்பட்டிருக்கிறது கன்னிகை என்று. நமக்கெல்லாம் தெரிந்தது மரியாதை மாத்திரம்தான். ஆனால் வேதத்தில் ஆண்டவர் அந்த மரியாதை மாத்திரம் தேடி வரவில்லை. 3 கன்னிகைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் கன்னிகை யார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தால் அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள். தன் தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள். அவளை எடுப்பார் இல்லை. நகரத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேரில் 100 பேரும் 100 பேரில் 10 பேரும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு என்று இந்த வேத பகுதியில் நாம் படிக்கின்ற பொழுது, ஆண்டவர், நாம் எல்லாம் சிலர் சொல்லுவாங்க அது வெளிநாட்டு கடவுள், இஸ்ரவேல் என்ற மக்களுக்காக வந்தவர், அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆண்டவர் எந்த நாட்டையும் தேடி வரவில்லை, எந்த மக்களையும் தேடி வரவில்லை. நன்றாய் வேதத்தை படிப்பீர்களே, ஆனால் ஒரே ஒரு மனிதனை மாத்திரம் தான் அவர் தேடி வந்தார். அவன் பெயர் ஆபிரகாம். அவன் ஆண்டவருடைய பிள்ளை அல்ல, விக்கிரகங்களை செய்கிற ஊர் என்கின்ற கல்தையர் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன். அவன் ஆண்டவருடைய பார்வையிலே உத்தமனாய் இருந்தான். ஆதலால் ஆண்டவர் அவனை அழைக்கிறார். அன்றைய நாளில் நீங்க வாழ்ந்து நாம உண்மையா இருந்திருப்போமே, ஆனால் நம்மை கூட தெரிந்து இருந்திருப்பார். அப்படிப்பட்ட அந்த ஆபிரகாமுக்கு ஒரு மகனை கொடுத்து, அவனுக்கு ஒரு 2 பிள்ளைகளை கொடுத்து, அந்த பிள்ளைகளுக்கு 12 பிள்ளைகளை கொடுத்து, அது 12 கோத்திரங்களாக மாறி அந்த யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்னும் பெயரை வைத்தார். ஒரே ஒரு மனிதனை தான், எந்த நாட்டையும் தேடி வரவில்லை, எந்த தேசத்தையும் அவர் நாடி வரவில்லை. ஆபிரகாம் என்ற ஒரே ஒரு மனிதனை மாத்திரம் தான் தேடி வந்தார். உலகத்தில் அவருடைய கண்கள் ஒரே ஒரு மனிதன் மீது தான் நோக்கமாக இருந்தது. அந்த மனிதனுடைய பெயர் ஆபிரகாம். நாம் எதையும் மறந்துவிடக் கூடாது. ஏதோ ஒரு பெரிய தேசத்தை தேடி வந்தார் என்று.
ஆனால் இவர்கள் வளர்ந்த பொழுது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும், கடற்கரை மணரத்தனையாய் பெருகி இருக்கும் என்று சொன்னது போல பெருகி விட்டார்கள். ஆனால் இந்த சாலமோனின் நிமித்தமாக பல தெய்வங்களை வணங்க ஆரம்பித்தார்கள். ராஜாவே பல தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறார் என்றால் வணங்காம இருப்பாங்களா? எந்த பெண்கள் எங்க கூப்பிடுறாங்க அந்த தெய்வத்தின் பின்னாடி போயிட்டாங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக ஆக்ரா எங்க இருக்கு தெரியுமா? அங்க என்ன இருக்குது? அங்க உட்கார்ந்துட்டு இருந்தேன் நான். ஒரு 3 நாள் மீட்டிங். அந்த மீட்டிங் முடிஞ்ச காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தேன். என் கூட ஒருத்தர் உட்காந்து பேசிட்டு இருந்தார். அவர் என்னை பார்த்து கேட்டார், இப்ப நம்ம எங்க உட்காந்துட்டு இருக்கோம் தெரியுமான்னு. திரும்பி பார்த்தேன். நம்ம சர்ச்சை இன்னும் கொஞ்சம் சின்னதா இருந்தது. அந்த ஃபேன் தூரம் வரைக்கும் தான் இருக்கும், குட்டியா இருந்தது, நல்லா தலாம் போட்டு. அதுக்கு பக்கத்துல பெரிய சர்ச்சு கட்டியிருக்காங்க. அது இல்லை, ஆனா நாங்க உட்கார்ந்து இருந்தது ஒரு சின்ன சர்ச். தெரியலன்னு சொன்னேன், சர்ச் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். திரும்பி பாருங்க. திரும்பி பார்த்தா என் பக்கத்துல தான் கல்வெட்டு இருக்கு, அது மேலதான் சாஞ்சிட்டு இருக்கிறேன். என்னன்னு பார்த்தா அந்த சர்ச்சை அக்பர் கட்டி கொடுத்திருக்கிறார். யாரு? அக்பர். நான் கேட்டேன், அக்பர் முஸ்லீம் ஆச்சு, அவர் ஏன் சர்ச்சை கட்டி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கேட்டேன். இல்லை, அவருக்கு ஒரு கிறிஸ்டியன்ல ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அந்த பொண்ணுக்கு ஒரு சர்ச்சை கட்டி கொடுத்துருக்கிறாரு, அந்த சர்ச்சு தான் இது அப்படி. நம்ம ஊர்ல வாழ்ந்த ஆட்களே அப்படி கட்டினா அவன் 1000 பேர் கல்யாணம் பண்ணியிருந்தான். 1000 பெண்களை கூப்பிட்ட போது அங்கங்க போயிட்டான். மலையாள பொண்ணை கல்யாணம் பண்ணா சபரிமலைக்கு போயிட்டான், ஆந்திர பொண்ணை கல்யாணம் பண்ணா திருப்பதிக்கு போயிட்டான். யார் யார் எங்க அதுவும் ராஜா வரனா பூர்ண கும்ப மரியாதைன்னு சொல்றாங்க, அதெல்லாம் கொடுத்து அவனுக்கு என்ன பண்ணோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ராஜாவே போனோடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வழி விலகி ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டாங்க. ஆண்டவர் சிதறடிச்சிட்டார். அப்பதான் சொல்றாரு, இஸ்ரவேல் முழுமையா விழட்டம்னு காத்துட்டு இருந்தார். கடைசி தீர்க்கதரிசி ஆமோஸ், சிறிய தீர்க்கதரிசி, அவன் தான் சொல்றான், இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தாள், இனி அவளை தூக்குவார் யாரும் இல்லை. அதான படிச்சோம் ஆமோஸ்ல. அவளை அந்த நிலைமை வரைக்கும் காத்து கொண்டிருந்தார். அவளை தூக்குவதற்கு யாரும் இல்லை என்று தெரிந்த பொழுதுதான் யூதர்களுடைய வழக்கம் என்னன்னா, இப்ப எதற்காக நான் முதல்ல சொன்ன தெரியுங்களா? கண்மலையிலே பாம்பினுடைய வழி, ஆகாயத்திலே கழுகின் வழி, நடுக்கடலிலே கப்பலினுடைய வழி அப்படின்போது வழியை தேடல, அடையாளத்தை தேடின. யூதர்களுடைய பழக்கமே அடையாளங்களை தேடுறது தான். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 22 வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:22 வாசிப்போம். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். யூதர்களுடைய பழக்கம் என்னன்னா அடையாளம் தான் வேணும் அவங்களுக்கு. சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ். இயேசு கிறிஸ்து வந்தப்போ கூட அவங்க எல்லாம் அடையாளம் தான் கேட்டாங்க. யோவான் சுவிசேஷத்துல வாசித்தா பார்த்தா நிறைய அடையாளம், என்ன அடையாளம், என்ன அடையாளம், இதற்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்பாங்க. ஆண்டவர் எந்த அடையாளத்தையும் சொன்னார், ஒரே ஒரு அடையாளத்தை சொன்னார். அவருடைய சிலுவையில் அவர் மரித்து உயிர் தெழுந்திருக்கிறதை மாத்திரம் தான் சொன்னார். என்ன சொன்னார்? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர வழியாய் வந்து கொண்டு இருக்கிறார்கள். வனாந்திரத்தில் எல்லாரையும் பாம்பு கடிச்சிருச்சு. மோசே கதறான், ஆண்டவரே நான் நடத்தி வந்த ஜனங்களுக்கு எல்லாம் பாம்பு கடிச்சு எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறான், என்ன பண்றது? ஆண்டவர் சொன்னார், ஒரு வெண்கல சர்பத்தை உருவாக்கி வை, அதை நோக்கி பார்க்க, யாரெல்லாம் அதை நோக்கி பார்க்கிறானோ அவனா பிழைத்துக் கொள்வான். இப்ப இயேசு கிறிஸ்து அதான் சொல்றார், ஒரே ஒரு அடையாளம். வனாந்திரத்துல எப்படி வெண்கல சர்பத்தை நோக்கி பார்த்தாங்க, அது மாதிரி நான் ஒரு நாள் சிலுவையில உயர்த்தப்பட்டிருக்கேன், என்னை நோக்கி பார்க்கிறவன் ரட்சிக்கப்படுவான். இது ஒரு அடையாளத்தை சொன்னார். அடுத்து இன்னொரு அடையாளத்தை சொன்னார், நான் மரித்து இந்த பூமியில என்னை கொண்டு போய் வச்சிருவாங்க. யோனா எப்படி மீனின் வயிற்றில 3 நாள் இருந்தானோ அது மாதிரி நான் இருப்பேன். இது ஒரு 2 அடையாளம் தான் சொன்னேன். ஆனா திரும்ப 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 அவர்கிட்ட தொந்தரவு பண்ணி அடையாளத்தை சொல்லுங்க, அடையாளத்தை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டவனே அவரும் 100% மனுஷனா இருந்தாரு, 100% தெய்வமா இருந்தார். அதனால அவருக்கும் கோபம் வந்துடுச்சு. அப்பதான் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள் சொல்லி அப்படியே திட்ட ஆரம்பிச்சுட்டார். அவங்க
அவங்களுக்கு எந்த அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அடையாளம் கொடுங்க, ஏதோ அடையாளத்தை இருந்தா தான் இன்னை வரைக்கும் மேசியா வருவார், ஏதாவது ஒரு அடையாளம் தோன்றும் காத்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு அடையாளமாகத்தான் தீர்க்கதரிசி சொன்னான். நாம் வாசிக்கின்ற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான், 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது ஒரு அடையாளத்தை சொன்னான். வாசிப்போம். 7:14. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர். இது அடையாளம். அதே தேவதூதர்கள் இறங்கி அவர் பிறந்த உடனே வந்து அங்க இருந்த மேய்ப்பர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு அடையாளத்தை சொன்னாங்க. என்ன அடையாளம் சொன்னாங்க? உங்களுக்காக தாவீதின் ஊர்ல ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறாரு, பிள்ளையை துளிகளிலே சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்கிறாங்க. இதுவே உங்களுக்கு அடையாளம். ஒரு இரட்சகர் வந்துட்டார். அடையாளத்தை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு கன்னிகை கர்ப்பவர், ஒரு கன்னியினுடைய வழியை நாடி வந்தவர். அவங்களும் விட்டுட்டாங்க. இவர் எந்த விதத்துல வந்தாரோ அவங்களும் விட்டுட்டாங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போமே. ஆனால் வாசிப்போம். யோவான் 1:11. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் தனக்கு சொந்தமானதிலே கடந்து வந்தார், ஆனால் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால 2 கன்னிகையை பார்த்துட்டோம். ஒன்னு யாரு? முதல் கன்னிகை யாரு? 2வது கன்னிகை மரியாள். 3வது கன்னிகையை இப்ப பார்க்க போகிறோம். அதனால அவங்க சொந்தமானவங்க ஏத்துக்கலன்னு ஆண்டவருடைய பார்வை 3வது கன்னியின் மேல் திரிந்து விட்டது. ஒரு கன்னியினுடைய வழியை நாடினார் என்று சொல்றார். அந்த 3வது கன்னிகை யார் தெரியுமா? வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அவர்கள் புறஜாதி மக்கள், அவர்கள் இஸ்ரவேலர் கிடையாது, அவர்கள் யூதர்கள் கிடையாது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக வேத வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். வேத பகுதியில் வாசிக்கின்ற பொழுது அது அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு அடையாளத்தை தேடிக்கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் விழட்டும், என்னை விட்டு தூரே போனார்கள் அல்லவா, கடைசி வரையில் அவங்க மனம் திரும்பினால் வரட்டும், இன்னும் காத்து கொண்டிருக்கிறார். அவங்கெல்லாம் ஒலிவ மரம், நாமெல்லாம் காட்டு மரம். வேதத்துல வாசிக்கின்ற பொழுது அவங்க ஒலிவ மரம், நாம காட்டு மரம். ஆனால் அந்த ஒலிவ மரத்தோடு கூட அது சரியா வளரன்றதுக்காக கிளைகள் எல்லாம் வெட்டப்பட்டதாம். வேதத்துல படிக்கின்ற பொழுது அந்த இடத்துல காட்டு மரமாகிய நம்மை ஒட்ட வைத்திருக்கிறான். அதனால பெருமைப்படாத. ஒருவேளை அவங்களே வந்தாங்கன்னா மறுபடியும் அவர்களை நான் துளிர்விடச் செய்வேன், அந்த ஒலிவ மரங்களை நான் துளிர்விடச் செய்வேன் காத்துக் கொண்டு இருக்கிறார் தன்னுடைய ஜனத்திற்காக. அவர்கள் விழுந்தார்கள், போனார்கள். ஆனால் அவருடைய பார்வை முற்றுமுடியமா வேற பக்கம் திரும்பிச்சு. ஏன்னா வேதத்துல வாசிக்கின்றோம், என்னுடைய நினைவுகள் உங்களுடைய என் வழி. நல்லா சொல்லுவாங்க, தண்ணி வழி என் வழி. ரஜினி சொல்லுவார்ல, அதுதான் நமக்கு தெரியும். ஆண்டவரே சொல்லியிருக்கேன், என் வழி தனி வழி. அந்த வழி யார் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் ஆண்டவர் கடந்து வந்தார். ஒரு மனுஷன் அந்த அது புத்தி கெட்டாது. ஒரு கடவுள் எப்படி மனிதனை தேடி வர முடியும்? ஒரே வார்த்தை சொல்லி முடித்திருக்கலாமே. ஒரு பாம்பு, ஒரு எறும்பு
கஷ்டப்படுதுன்னு சொன்னா அதனுடைய கஷ்டத்தை தெரிந்து கொண்ட மனிதன் நாம அதனுடைய கஷ்டத்தை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அதுக்கு அது பார்க்கறதுக்கே எத்தனோடு இருக்கும், அது வாய் எத்தனோடு இருக்கும். அப்பனா அந்த வாய்க்குள்ள போகிற அந்த சாப்பாடு எத்தனோடு இருக்கும். அதுக்காக உழைக்குது, ஓடுது, இங்கேயும் அங்குமா. மழை காலம் வர்றதுக்குள்ள தனக்கான உணவை தேடிக்கொண்டு ஓடுகிறது. அது படுற கஷ்டத்தை அறியணும்னா நாம் அந்த எறும்பா மாறி போனாதான் தெரியும். அதே போல ஆண்டவர் மனிதனாய் இந்த பூமியில வந்தார். ஒரு கன்னிகை நாடிய மனுஷன், அவருடைய வழி அதுதான். ஆனால் அவருக்காய் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இப்பொழுது படித்தோம் என்றால், கற்புள்ள கன்னிகையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா இருக்கிறவர்களை தான் தன்னோடு கூட அழைத்துக் கொண்டு போக அந்த 10 கன்னிகள் காத்து கொண்டிருந்தார்கள். வேதத்துல படிக்கின்ற பொழுது அவர் கொஞ்சம் வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, தூங்கிட்டாங்க. திடீர்னு சத்தம் கேட்குது. 5 பேர் மாத்திரம் ஆயத்தமா இருந்தாங்க, அவர் கூட போயிட்டாங்க. மற்றவங்க எல்லாம் திறனாலும் திறக்கல. யார் ஆயத்தத்தோடு கூட, எண்ணெயோடு கூட, எண்ணெய் என்கின்ற பரிசுத்தாவியினுடைய வல்லமையோடு கூட யார் இருக்கிறார்கள் இந்த பூமியிலே, அவர்கள் அவரோடு கூட பிரவேசிப்பார்கள். கற்புள்ள கன்னிகைகள் அவரோடு கூட பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நம்ம பாஸ்டர் ஒரு ஸ்டோரி சொல்லி இருக்காரு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியலன்னு தெரியல, எல்லாம் புதுசா இருக்கேன், அதெல்லாம் சொல்லலாம். நம்ம பழைய இறந்துட்டார் நல்ல ஐயா ஜேக்கப் ஐயா. அவர் பர்மாவில் இருந்த சாட்சியை வாரம் சொல்லுவார். அவங்க பசங்க கூட போய் சண்டை போடுவாங்க. இந்த வாரம் சொல்லுங்க, இந்த வாரம் யாராவது புதுசா வந்திருப்பாங்களா, அவங்களுக்கு அது புதுசா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சாட்சியை அவரு விடமாட்டார், வந்து சொல்லுவார். அது மாதிரி நான் மறுபடியும் அதை சொல்றேன். 2 சகோதரிகள் இருந்தாங்க, நண்பர்கள், தோழிகள். திடீரென்று 2 பேருக்கும் திருமணம் ஆனது. ஒரு கணவன் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்ய போனான். அவன் நன்றாய் பணம் அனுப்பின பொழுது இவர்கள் நல்லா செழிப்பாய் வாழ்ந்தார்கள். ஆனால் அடுத்த ஒரு குடும்பத்தில் கஷ்டம். சரி, ஃப்ரெண்டு தானே போய் கேட்கலாம். போயிட்டு அண்ணா வந்தா எங்க வீட்டுக்காரருக்கும் ஏதாச்சும் வேலை ஏதாவது சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். உடனே தன்னுடைய கணவனுக்கு தெரிவித்தார். அவர் உடனே விசா அனுப்பினார். இவரும் போயிட்டார். போயிட்டு அவரும் பணம் அனுப்ப பார்த்துட்டார். இப்ப இந்த அம்மா ஒரு வீடு வாங்கினா அந்த அம்மா இன்னொரு வீடு வாங்கி அவங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறது. இந்த அம்மா ஒரு நகை வாங்கினா அந்த அம்மா அதோடைய பெருசா வாங்கிட்டு வந்து இந்த அம்மாவுக்கு காட்டுறது. போட்டி ஆயிடுச்சு, பணம் வருது, நிறைய சேர்த்துட்டாங்க. 2 பேரும் போட்டி போட்டு சேர்க்கிறாங்க. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா. ஒரு நாள் அது எல்லாம் நின்று போய்விட்டதான். பணமும் வரல, போனும் வரல, லெட்டரும் வரலையா. இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க எதெல்லாம் சேர்த்து வச்சாங்க. ஆனா நாட்கள் வருடங்கள் கடந்து போன எல்லாம் போய் வறுமையின் சூழ்நிலைக்குள் போய்விட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில சிலர் வந்து 2வதா போனாங்க. அந்த பெண்ணிடத்துல வந்து ஒரு அம்மா சொல்லிச்சான், என்ன அவங்களுக்காக காத்துருக்கீங்க, அவங்க போனவங்க வெளிநாட்டுல சும்மாவா இருந்திருப்பானுங்க, அங்கேயே ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அவன் செட்டில் ஆகிருப்பான், நீமா அவன் வருவான்னு காத்துன்னு இருக்கிற, நீ உனக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு போய் இப்படியே ஒரு நாள் வறுமையிலையும் கஷ்டத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்க. அந்த கொஞ்ச நாள் தள்ளி பார்த்தாலாம், வேண்டாம். ஆனா வறுமை அதிகமாக திரும்ப வந்து அவங்க தொந்தரவு பண்ண உடனே ஒத்துக்கொண்டு கல்யாணம் பண்ணிட்டான். அவர் கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம். இந்த அம்மாவிடத்துல அதே கூட்டம் வந்து மறுபடியும் சொன்னாங்க, இவர் உன் ஃப்ரெண்டு தான், அவர் சொன்ன இப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வர மாட்டானுங்க, அவனுங்க போனவனுங்க, அவனுங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்களோ தெரியாது, இவர் கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த மாசம் நான் இந்த மாதிரி பேச்செல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் என் வீட்டாண்ட வராதுங்க, போங்க. அவர் வரலனாலும் பரவாயில்ல, நான் இப்படியே இருந்துடுறேன். நாட்கள் போனது. ஒரு நாள் தந்தி வந்தோம். அந்த காலத்துல இப்ப இருக்கிற போன்லாம் கிடையாது. தந்தி வந்துதான், என்ன இதோ நாங்கள் சீக்கிரமா வர்றோம், 2 பேர் வீட்டுக்கும் வருதான், அவ்வளவுதான். இப்ப யார் போய் என்ன செய்வாங்க? இந்த அம்மா சந்தோஷமா கிளம்புறாங்க, அந்த அம்மா எப்படி கிளம்புவாங்க? ரூமை சாத்தி தூக்கு மாட்டின்னு செத்துட்டாங்க. இது ஸ்டோரி.
என்னைக்காக என் புருஷன் வருவான்னு காத்துட்டு இருந்தவர் சந்தோஷமாய் புறப்பட்டு சந்திக்க போனார். கற்புள்ள கன்னிகைகளாய் ஆண்டவர் என்னைக்கு இருந்த அந்த கொள்ள நோய்கள் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் தலைகளை தாழ்த்தி என் முகத்தை தேடி என்னை நோக்கி பார்ப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு நான் சேமத்தை அருள் செய்வேன் என்று சொன்ன தேவனுடைய முகத்தை யாரெல்லாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி, மரணமே ஆனாலும் ஜீவனே ஆனாலும் நமக்கு ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நாம் நோக்கி பார்த்து, அவர் முகத்தை நோக்கி பார்த்து நாம் வாழ்வோமே ஆனால் என்ன நடந்தாலும் சரி, நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், நான் மரித்தாலும் உம்மோடு தான். எத்தனை பேருக்கு அந்த பல்லவி தெரியும்? பாடுவோமா? நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், நான் மரித்தாலும் உம்மோடு தான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், நான் மரித்தாலும் உம்மோடு தான். அல்லேலூயா. ஆண்டவரோடு தான் நம்முடைய வாழ்க்கை. அவ்வளவு பெரிய மனிதனாகிய ஞானத்தை கொடுத்தார் ஆண்டவர். ஆனால் அந்நிய தெய்வங்கள் பின்னால் போய்விட்டார். அவன் எழுதினதெல்லாம் இன்றைக்கு நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனை விட்டு விலகி போன அவன் இன்றைக்கு நரகத்தில் இருக்கிறான். எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்காக அவன் எதை செய்திருந்தாலும் சரி, ஆண்டவரை விட்டு எவனாகிலும் பின்வாங்கி போவானே ஆகில் அவருடைய நிலைமை பரிதாபமாய் இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கற்புள்ள கனிகளாய் இருப்போம். அப்படி எவ்வாறெல்லாம் உண்மையோடு உத்தமத்தோடு கூட இருக்கிறார்களோ, வேதத்தில் வாசிக்கிற சங்கீதம் 25:12 வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். ஆண்டவர் நம்மை போதித்து நித்தமும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். என்ன நடந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் சரி, ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு முன் சென்று கோணலானவைகள் எல்லாவற்றையும் செவைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். மரணமானாலும் ஜீவனாலும் என் இயேசு போதும் என்று சொல்லி வாழ்ந்தவர்கள் உண்டு. எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், அவ்வளவுதான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். சாது சுந்தர் சிங் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனிதர் இருந்தார். ஒரு நாள் அவர் கடலில் இறங்கி குளித்துக் கொண்டிருக்கும் போது ஆழத்துக்குள்ள போயிட்டார். அவர் அப்படியே அவரால் எந்திரிக்க முடியவில்லை. அவ்வளவுதான் நம்ம காலி அப்படியே பரட்டிக்கிட்டு இருக்குது. அவர் உள்ள போக போறார். அப்படி எந்திரிச்சு மேல பார்க்கும்போது ஒரு பெரிய அலை வந்து கொண்டு, இந்த அலையில நம்ம காலிடா, நம்ம பெரிய அலை ஒண்ணு வருது. இந்த அலையில இதுதான் நம்மளை இழுத்துட்டு போக போற, நம்முடைய சாவு மணிவாங்க. அது போல இதுதான் நினைத்து கொண்டிருந்தார். ஆனா அந்த அலை தான் அவரை கொண்டு வந்து கரையில விட்டுருச்சு. நீங்கள் எதை பெரியதான பிரச்சனை போராட்டம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதன் வழியாய் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சிறிய காரியங்கள் ஆனாலும் சரி, பெரிய காரியங்கள், அவரை உண்மையாய் பற்றி கொண்ட மனதை உடையவனை விடுதலையாக்கும்படியாய் சர்வ வல்லவர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். முழு உலகத்தோடு கூட அவரை ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். நடுக்கடலிலே கப்பலுடைய வழியும், அது மாத்திரமல்ல, ஒரு கன்னிகையை நாடின ஒரு மனுஷனுடைய வழியும் அவனுக்கு ஆச்சரியம், புத்தி கேட்டாததா இருந்தது. இன்னைக்கு உலகமே சயின்ஸுக்கு எதிராக ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார் என்று சொன்னால் உலகம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இதுதான் சத்தியம். இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் ஒரு அற்புதம். இது ஏதோ திடீரென்று சொல்லிட்டு இல்லை. இது நடக்கிறதுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே, ஆண்டவர் பிறப்பது 600-700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் அதை முன் அறிவித்திருக்கிறார்கள். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது. பிரைஸ் எல்லாம். அதுல முதல் கன்னிகை பார்த்தீர்கள், இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தாள். இன்றைக்கு தேவ துரோகம், விசுவாச துரோகம் இன்றைக்கு ஏற்படுகிறதுனால விழுந்து போகிறார்கள். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் அந்த பரமையை ருசி பார்த்தும் அவர்கள் மறுதலித்து போவார்களே, ஆனால் அவர்கள் திரும்பவும் பிரகாசிப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா பிரகாசித்தவெல்லாம் விழுந்துட்டாங்க, திரும்பவும் பிரகாசிக்காம போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தமிழ்நாட்டிய உழுக்குன்னு உழுக்கினார். அவரை மாதிரி சுவிசேஷங்கள் கிடையாது.
அவர் எஸ்ஏ கிரவுண்ட்ல மூர் மார்க்கெட் இருக்கு, அங்க எஸ்ஏ கிரவுண்ட்ல கூட்டத்துக்கு வராருன்னா அவர் மூர் மார்க்கெட்டுக்கு அந்த பார்க் டவுன்ல இருந்து அவர் திரும்பினாலுமே கிரவுண்ட்ல எல்லா பேயும் ஆட ஆரம்பிச்சிடும். அவ்வளவு வல்லமையான ஒரு பிரசங்கி. அவர் பேர் பாலாசிலாரி. அவர் அக்காடின் எடுத்து ஜீவிக்கிறார் இயேசுன்னு பாட ஆரம்பிச்ச பேய்க ஆடும். அப்படியா வல்லமையாய் பிரகாசித்த ஒரு மனுஷனை பிசாசு வஞ்சிச்சுட்டு அவர் விழுந்து போயிட்டார். கடைசியில் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கூட்டத்துல போய் சேர்ந்து எவ்வளோ ஃபாரின் மணி நாகர்கோயில சென்றவர் கடைசியில் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விட்டார். பிரகாசித்து மீண்டும் எழும்பாதபடி விழுந்து போனார். இதுதான் இஸ்ரேல் என்னும் கன்னிகையே, நீ விழுந்து போனாயே. இப்ப சாலமோன் அநேக ஸ்திரீகளாலே அவனுடைய வாழ்க்கை விழுந்து போனதா இருந்தது. அந்த வழியில போயிட்டான். அந்த கன்னிகை குறித்து பார்த்தோம். இன்னொரு கன்னிகை, அவள் பரிசுத்தமான கன்னிகை. தன்னை காத்து கொண்ட கன்னிகை, விழுந்து போகாமல் தன்னை அர்ப்பணித்த ஒரு கன்னிகை, அவள்தான் மரியா. இன்னொரு கன்னிகை, அதுதான் சபை. அதுதான் மனவாட்டி சபை. இன்னொரு கன்னிகை பார்க்கிறோமே, புறஜாதியார் ஆகிய அந்த கன்னிகை, சபை ஆகிய கற்புள்ள கன்னிகை. நீங்களும் நானும் புறஜாதியார். நாம் யூதர்கள் அல்ல. ஆனால் எப்படி யோசேப்புக்கு ஒரு புறஜாதி ஸ்திரியை ராஜா விவாகம் செய்து வைத்தானோ, அதே போல தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு புறஜாதியாகிய நம்மை மனவாட்டியாய் தெரிந்து கொள்வார். பழைய ஏற்பாட்டின் காலத்தினுடைய விசுவாச வீரர்கள், பழைய ஏற்பாட்டின் காலத்தினுடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் மாப்பிள்ளை தோழனா பொன் தோழனான்னு செய்வாங்க. அவங்களுக்கு அதுதான் பாக்கியம். அவங்க கூட வந்து நிற்பாங்க. ஆனா மனவாட்டியா நிற்க போகிறது ஸ்திரியாகிய சபை. அல்லேலூயா. இந்த கன்னிகையாகிய சபை, கற்புள்ள கன்னிகையாகிய சபை வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல செய்தியை கேட்டோம். அல்லேலூயா. அவங்க ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். இன்னைக்கு நடக்கிற நிலைமையை பார்க்கும் பொழுது இதெல்லாம் கடைசி காலம் என்பதை விலகி செய்கிறது. என் லைஃப்ல இப்படி ஒன்றை நான் பார்த்ததே கிடையாது. இந்த அம்மை, பெரிய அம்மைன்ற வியாதியை பார்த்திருக்கிறேன், கால்ராவை பார்த்திருக்கிறேன், அநேக சில வியாதிகளை பார்த்திருக்கேன். ஆனா அந்த கொரோனான்னு வந்து ஆயிரமா மறிக்கிறத இப்பதான் பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்காம அநேக பரிசுத்தவான்கள் கண்ணை மூடி போயிட்டாங்க. நம்ம இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். நம்மை எல்லாம் பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும்படிக்கு. ஆகவே எது நடந்தாலும் விசுவாசத்தோடு கூட இருக்கு. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆகவே நாம் ஞானமாய் வாழ, புத்தி உள்ளவர்களாய் வாழ, கர்த்தர் அறிகிற அறிவிலே வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த வழிகளை எல்லாம் அறிய முடியாமல் ஆச்சரியப்பட்டு திகைத்து போய் அவன் எழுதுகிறான், பேசுகிறான். இது எப்படி நடக்கும்? இதுதான் உண்மை, தான் சத்தியம். இது கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இது நடக்குமா? நடந்தது. ஆண்டவர் மனிதனாய் வருவதற்கு கன்னிகையை தெரிந்து கொண்டது போல மனவாட்டியை, ஒரு கன்னிகையை, மனவாட்டியாகிய சபையை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நமக்காக திரும்ப வரப்போறார். நாம் ஆயத்தப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். நாம் யாவரும் எழுதி நிற்கலாம்.